சீமான் போன்ற தலைவர்கள்லாம் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 27 இடங்கள் பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள். ஆனால் 27 இடங்களும் SCAக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. SCல ஒன்று கூட கிடையாது, எல்லாத்துக்கும் முட்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை உசுப்பேத்தி விடக்கூடிய வேலையை செய்கிறாங்க. சீமான் அவர்களும் மணியரசன் அவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தெலுங்கர்னு வாங்க, இல்லை மலையாளின்னு சொல்லிட்டு வாங்க, கன்னடர்னு வாங்க, திராவிடருங்கிற போர்வையில் ஏன் வர்றீங்க அப்படின்னா, அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்கணுமே, அங்கெல்லாம் எங்கேயுமே திராவிடம் இல்லை, இங்கே மட்டும்தான் நீங்கள் வேறு பெயரில் தமிழர் அல்லது தமிழரை ஆள்வதற்காக ஒரு சதித்திட்டம் இல்லை. சீமானா இருக்கட்டும், மணியரசனாக இருக்கட்டும், நாங்கள் ஏன் தெலுங்கர்னு சொல்லணும், ஏன் அவங்க எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் தமிழர்கள் தான் சொல்லுவோம். மணியரசன் போன்ற ஆட்களுக்கு சுதந்திரத்துக்கு முன்பாக இங்க இருந்தவர்களை தமிழர்கள் தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. சீமான் போன்ற ஆட்கள் இல்ல நாங்க தமிழ் ஏத்துக்கிற மாட்டோம், நாங்க அருந்ததியரை தெலுங்கர் தான் சொல்லுவோம். சீமானுக்கும் எங்களுக்கும் இருப்பது பகை முறை, அதன் திருமாவர்களுக்கும் எங்களுக்கு இருப்பது நட்பு முறை. உள்ஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கோரிக்கை அல்ல, அது ஒரு நீதிக்கான கோரிக்கை. ரவிக்குமார் அவர்கள் வெளிப்படையா தேவையில்லை, இது பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்றாரு. வன்னியரசும் அதே கருத்தை தான் தெரிவிக்கிறாரு. ஆனா திருமா அவர்கள் சீராய்வு மனு போட்டிருக்கிறாங்க, இல்ல எனக்கு யாருமே பாடம் எடுக்க வேண்டாம், நான் இதுல முதிர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாரு. அப்படியே அவர் எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவரே தன்னால ஏத்துக்கிற வேண்டியது, ஏன் அதை மறுக்கிறாரு? திருமா அவர்கள் பேசும்போது 2008 கலைஞர் கொண்டு வந்த போது நான் தான் பாராட்டினேன், நான் தான் வரவேற்று பேசினேன், எனக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு. முழுக்க அவர் அன்றைக்கு திமுகவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால திமுக கொண்டு வந்த அந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்க்க முடியல. திருமாவளவனை பொறுத்தமட்டில் அன்றைக்கு அவர் கலைஞர் அவர்கள் அவரை பகைத்துக் கொள்ள முடியாமல் அதை ஆதரித்தார். இன்றைக்கு அவரை எதிர்ப்பதற்கும் அரசியல் காரணம் தான், அன்றைக்கு ஆதரித்ததற்கும் அரசியல் காரணம் தான். திமுகவுடைய பல மாநாடுகள், பல போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காகவும் அவர்கள் எதுவும் செய்யல, அருந்ததியர் இடஒதுக்கீட்டு எதிர்த்தும் எதுவும் செய்யல. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக RSS சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையாவே அப்படி நடந்தா நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக நம்ம முழுமையா அவங்களை நம்ப முடியாது. அவங்க ஏன் அதுக்காக சொல்றாங்க என்னங்க நம்ம யோசிக்க வேண்டியது. சாதி வாரியான கணக்கெடுப்பு யார் எதிர்க்கிறாங்க? மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு எதிர்க்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்த மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதியினுடைய ஒரு நீட்சியாக தான் நம்ம பார்க்கிறோம். கடைசி மனிதனுடைய உரிமைக்கான ஒரு உரிமை முழக்கம் தான் உள் ஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரெட்டோ. இன்றைய சிறப்பு நேர்காணலில் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து அரசியல் தளத்தில் போராடி வரும் ஆதித்தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ஜக்கையன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். சார், தொடர்ச்சியாக இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு நீதிமன்ற தீர்ப்பு, இதை ஒட்டி பல்வேறு விவாதங்கள் எழுந்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக பெரியாரி அமைப்புகளுக்குள்ளும் அம்பேத்கரி அமைப்புகளுக்குள்ளும் தமிழ் தேசிய இயக்கங்களும் ஒரு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வர்றாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, நாங்கள் இந்த உள் இடஒதுக்கீடை எதிர்க்கலை, கிரீமி லேயரை தான் எதிர்க்கிறோம், அதே நேரத்தில் மாநில அரசாங்கத்திற்கு இந்த உரிமையை தருவது ஆபத்தானது, இப்படி பல்வேறு கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதில் இந்த உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக நீதியினுடைய ஒரு நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கடைமடை வரைக்கும் தண்ணீர் போகணும் அப்படின்னா அதற்கு இடையில் பல அணைகள் கட்டப்படுகிறது. அப்போ கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தண்ணீர் போகவே மாட்டேங்குது. அப்போ இது ஒரு வாய்க்கால் திறந்த தண்ணீர் கடைசி வரைக்கும் போகிறதுக்கான அந்த கடைசி மனிதனுடைய உரிமைக்கான ஒரு உரிமை முழக்கம்தான் உள் ஒதுக்கீடு என்கிற அந்த கோரிக்கை. குறிப்பாக இந்தியாவில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் எல்லாமே உள் ஒதுக்கீடுகள் தான். குறிப்பாக அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் இந்தியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும், ஏன்னா எங்களுடைய இந்தியர்கள் எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லாமல் இருக்காங்க, அதனால் உடைய வெள்ளை அரசாங்கத்தில் எங்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்தனுடைய அடிப்படையில் தான் இந்தியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தை முழுக்க அனுபவித்து கொண்டவர்கள் அன்றைக்கு பார்ப்பனர்கள் தான். அப்போ பார்ப்பனர்கள் முழுக்க அதை அனுபவிக்கவும் தான் அதுக்கு பிறகு நீதி கட்சி என்பது உருவாகிறது. அப்பொழுது நீதி கட்சி உருவாகும் பொழுது முழுக்க பார்ப்பன இந்தியர்கள் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமே அனுபவிப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஆகவே இந்த இந்தியர்களுடைய இடஒதுக்கீட்டை குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய பங்கேற்பு என்பது இல்லாமல் இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகளை எதுவுமே கொடுக்கல. அதனால பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்று தனியாக
அவர்களுக்கான உள்ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை வலுத்து அதன் பிறகுதான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு வந்தது. அதன் பிறகு பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அந்த இடஒதுக்கீட்டிலிருந்து இன்றைக்கு எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய பிரிவு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இது வந்து சமீப காலத்தில் கடந்த 30-40 ஆண்டுகளில் எம்பிசி என்பது வந்து எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உள்ஒதுக்கீடு தான். அப்படி வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டில் எப்படி வந்து எம்பிசி என்பது உருவாக்கப்படுகிறது, அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு தனியாக உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்படுகிறது. இப்படியான ஒரு உள்ஒதுக்கீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எஸ்சி பட்டியலினத்தவர்களுக்குரிய அந்த பட்டியலில் ஒரு உள்ஒதுக்கீடு என்பது 1975 பஞ்சாப் அரசு வந்து உள்ஒதுக்கீடு வந்து கொடுக்கப்பட்டது. அப்போது ஜெயில் சிங் முதலமைச்சராக பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி, அதில் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சி தான் முதலாக 1975 உள்ஒதுக்கீடு வழங்கியது. அதன் பிறகு அந்த முன்மாதிரியை ஒரு மாடலாக வச்சுட்டு ஆந்திராவில் பல கட்ட போராட்டங்கள் நடந்தது. ஆந்திராவில் 2000 ஒரு தாழ்த்தப்பட்டோருக்குள்ள உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது. அப்போ இந்த 2000 வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடை எதிர்த்து தான் ஈவி சின்னையா என்று சொல்லக்கூடியவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. இப்படி வந்து தாழ்த்தப்பட்டவர்களை பட்டியலினத்தவர்களை அவங்களுக்குள்ள ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கிற கூடாது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இதை கொண்டு போனார். அதன் அடிப்படையில் வந்து அது வந்து ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து இது வந்து ரத்து பண்ணிச்சு, உள்ஒதுக்கீடு வந்து ரத்து பண்ணிச்சு. அப்போது 2000 கொடுக்கப்பட்ட ஆந்திராவில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு 2004 வந்து ரத்து செய்யப்படுகிறது. அப்போ 2004க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆந்திராவில் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த உள்ஒதுக்கீடே இல்லாமல் போயிடுது. அப்போ ஏற்கனவே பஞ்சாபில் கொடுத்த உள்ஒதுக்கீடும் அதே தீர்ப்பை மையமாக வைத்து இது பஞ்சாபுக்கு பொருந்தும் என்று அங்கேயும் வந்து இந்த உள்ஒதுக்கீடு ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் என்னென்னா இங்கே ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அரசாணையின் மூலமாக தான் அந்த இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்டது. அதன் பிறகு அவர்கள் பஞ்சாப் அரசு வந்து அதுக்கென்று தனியாக ஒரு சட்டத்தை 2004 ரத்தானது 2006 வந்து தனியாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த உள்ஒதுக்கீடுக்கான சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி உள்ஒதுக்கீடு கொடுத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய வால்மீகி என்று சொல்லக்கூடிய சமுதாயத்திற்கு, மசாபி சீக்கியர் என்று சொல்லக்கூடிய சமூகங்களுக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகு 2006 கொடுக்கப்பட்டது. மீண்டும் வந்து 2010 அது வந்து உள்ஒதுக்கீடு தடை செய்யப்படுகிறது. ஸோ இப்படி தான் உள்ஒதுக்கீடு பட்டியலின மக்களுடைய உள்ஒதுக்கீடுகள் கொடுக்கப்படுவதும் அதன் பிறகு தடை செய்யப்படுவதும் இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அந்த 5 நீதிபதிகள் கொண்ட ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு வந்து செல்லுபடியாகாது, உள்ஒதுக்கீடு ரத்து செய்ததுனால கடந்த அதிமுகவினுடைய ஆட்சியில் மறுபடியும் 5 நீதிபதிகள் கொண்ட குழு வந்து உள்ஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பு வழங்கியது. அப்போ வந்து இதே பட்டியலின மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க, இன்னொரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரு தெளிவு கிடைப்பதற்காக தான் இப்போது 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு வந்து இந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டது. அந்த 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 6 நீதிபதிகள் ஒருமித்த கருத்தோடு இந்த உள்ஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளித்திருக்கிறாங்க. இப்போது அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து இதை எதிர்ப்பது வந்து அடிப்படையில் வந்து அவர் வந்து முதல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். அவருக்கு ஒரு தெளிவான ஒரு கட்டன்ரைட்டாக இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்க அவரால் முடியல. இப்போ ரவிக்குமார் அவர்கள் வெளிப்படையாக தேவையில்லை, இது பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்கிறாரு. வன்னியரசும் அதே கருத்தை தான் தெரிவிக்கிறாரு. ஆனால் திருமா அவர்கள் வந்து சீராய்வு மனு போட்டிருக்கிறாங்க, இல்லை எனக்கு யாருமே பாடம் எடுக்க வேண்டாம், நான் இதில் முதிர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாரு. இல்லை, அதுதான் பிரச்சனை. என்னென்னா இவருக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்படியே அவர் வந்து எல்லா குற்றச்சாட்டுகளையும் வந்து அவரே வந்து தன்னால் ஏற்றுக்கிற வேண்டியது, ஏன் வந்து அதை வந்து மறுக்கிறார் அவர்? நான் வந்து இப்போது உள்ஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்ப்பது என்பது என்ன அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, அதை மறு ஆய்வு செய்யணும் என்று தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அப்போ தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லி தானே போயிருக்காரு. ஒருவேளை உள்ஒதுக்கீடு வந்து தீர்ப்பு வந்து உள்ஒதுக்கீடு கொடுப்பது மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்திருந்தா அந்த இடஒதுக்கீடு தான் ரத்து செய்யப்பட்டிருக்கும். அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்கிற நிலைப்பாடு தான் அவருடைய நிலைப்பாடு. அதை ரவிக்குமார் வந்து நேர்மையாக வெளிப்படையாக சொல்கிறார். இவர் வந்து
அதை வந்து வெளிப்படையாக சொல்லாமல் நான் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கலை, மற்ற மாநிலங்களில் கொடுக்குற இடஒதுக்கீட்டை நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு குழப்பம். அதே போல வன்னியர் இடஒதுக்கீடையும் நான் எதிர்க்கல, எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க அதை தான் நான் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறாரு. வன்னியர் இடஒதுக்கீட்டை வந்து அவர் எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் எங்கேயும் அவர் போகலை. அவருடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீடு, அது பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு உள்ஒதுக்கீடு. இப்போ அதனால் வந்து இவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஆக போகிறது கிடையாது. நான் திருமாவளவன் வந்து ஒரு பட்டியலின மக்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஒரு பெரும்பான்மை வாக்குகளை அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவர் தன்னுடைய ஒரு இருப்பு வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை வந்து உருவாகுது. ஏன்னா இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை என்பதை உருவாக்கி இன்றைக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிதி கொடுக்குற அளவுக்கு அரசு ஊழியர் அமைப்புகள் அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட அவருடைய பிறந்த நாளுக்கு கோடிக்கணக்கில் வந்து உங்களுக்கு நிதி என்பது வழங்கப்பட்டது. அதனால் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய இந்த ஆதரவு சக்திகள் உள்ஒதுக்கீடு அவர் ஆதரிச்சாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த அரசு ஊழியர் அமைப்புகளே அவருக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை நம்ம வந்து பார்க்குறோம். திருமாவர்கள் பேசும்போது 2008 கலைஞர் கொண்டு வந்த போது நான் தான் பாராட்டினேன், நான் தான் வரவேற்று பேசினேன், எனக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படிலாம் கேள்வி கேட்குறாரு. இல்லை, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து உள்ஒதுக்கீடு வந்து முதல்ல வந்து அவர் ஆதரிச்சிட்டார். அப்படி ஆதரிக்கும் போது அவருக்கு இவ்வளவு வலிமை என்பது கிடையாது. இன்றைக்கு அரசியல் ரீதியாக அவர் பெற்றிருக்கக்கூடிய வலிமைக்கும் அன்றைக்கு அரசியல் ரீதியாக அவர் இருந்த நிலைமைக்கும் வேறு வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு அவர் வந்து திமுகவை சார்ந்து அல்லது கலைஞரை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து அவர் இருந்தார். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவர் இருந்தார். அதனால் வந்து கலைஞர் அவரால் எதிர்க்க முடியலை. நீங்கள் வந்து அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பதற்கான அத்துணை காரணங்களையும் அவர் வந்து சொல்கிறார். அந்த கூட்டத்திலே வரிசையாக அடுக்கிறார். இதனால் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, இது வந்து ஆர்டிகல் 341க்கு வந்து எதிரானது, ஏற்கனவே பல மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கிறது, இங்கே ஆந்திராவிலும் தடை செஞ்சாச்சு, பஞ்சாப்லையும் தடை செஞ்சாச்சு, அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் கொடுத்தீங்கன்னா இது வந்து சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகாது, அதே நேரத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள பிரச்சனைகள் உருவாகும், இப்படி பல காரணங்களே அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்றாரு, இதை எல்லாவற்றையும் மீறி கலைஞர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதனால் அவருக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் வந்து அன்னைக்கு வந்து கருத்தை பதிவு செய்கிறார். அப்போ என்னன்னா முழுக்க முழுக்க அவர் அன்றைக்கு திமுகவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அதனால திமுக கொண்டு வந்த அந்த உள்ஒதுக்கீட்டை எதிர்க்க முடியலை. அதாவது கலைஞர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசும்போது அன்னைக்கே நான் வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டேன், ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னைக்கு தான் அந்த புரிதல் வந்திருக்கு. நான் எதிர்த்தேன், சேக்கு தமிழரசன் எதிர்த்தாரு, ஏர்போர்ட் மூர்த்தி எதிர்த்தார், நாங்கள் கண்டன கூட்டமே நடத்தினோம். அன்னைக்கு மதுரையில் நாங்கள் உள்ளிட ஒதுக்கீடு எதிர்த்து கூட்டம் நடத்தின போது விசிகாவினர் எங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, இப்படிலாம் கருத்துக்களை முன்வைக்கிறாரு. விசிகாவினர் எதிர்த்துலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணல, அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்காகவும் அவர்கள் எதுவும் செய்யலை, அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்த்தும் எதுவும் செய்யலை. அன்றைய நிலவரத்தில் திமுக விசிகாவினுடைய பல மாநாடுகள், பல போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு இடத்துலையாவது அவர் உள்ஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது ஒரு இடத்துல கூட அவர் கோரிக்கை வைத்ததே கிடையாது, ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றினது கிடையாது. அதாவது அவங்களுடைய கட்சி கூட்டங்கள், மற்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய அருந்ததியர் இயக்கங்கள் நடத்துகின்ற சில கூட்டங்களில் கலந்து கொண்டு நான் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறேன் என்று அன்றைக்கு தலித் கூட்டமைப்பாக இருந்த சமயத்திலேயே அன்றைக்கு வந்து ஃபாதர் அந்தோணிராஜ் தலைமையில் தலித் கூட்டமைப்பு என்கிற ஒரு கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார். அதே போல் அண்ணன் சந்திரபோஸ் இமானுவேல் பேரவைத் தலைவர், அதே போல் அண்ணன் எஸ்டி கல்யாண சுந்தரம் தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணி, அதே போல் ஆதித்தமிழர் பேரவை ஐயா அதிகமானவர்கள், அதே போல் ஐயா அரங்க குணசேகரன் அவர்கள், அம்பேத்கர் பேரவை ஐயா நிக்கோலஸ் அவர்கள், இப்படி பல அமைப்புகள் அதில் ஒரு கூட்டமைப்பாக இருந்த ஒரு நேரத்தில்
அந்த கூட்டமைப்பில் வந்து இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களே அருந்ததியர்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கும் போது அன்றைக்கே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கருத்து ரீதியாக ஏற்றுக்கொண்டார். அதை நாம் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த உள்ஒதுக்கீடு கோரிக்கை மெல்ல மெல்ல எழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது எந்த காலத்தில் நடக்கப் போகுது என்கிற ஒரு மெத்தனமான போக்கு எல்லாருக்குமே இருந்தது. அது கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தலையிட்டு அவர்கள் வரும்பொழுது அது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கையாக வருகிறது. அப்பொழுது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவரால் வந்து அதை வந்து எதிர்க்க முடியலை. அந்த சூழ்நிலையில் அவர் ஆதரிக்க தான் செஞ்சார், இல்லைன்னு சொல்ல வரல. டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அன்னைக்கு வந்து அதை எதிர்த்தாருன்னா அதற்கு முழுக்க முழுக்க அரசியல் காரணம் தான் உண்டு, வேறு எதுவுமே கிடையாது. அன்றைக்கு மட்டும் இல்லை, கிருஷ்ணசாமி தான் முதல்ல ஆதரித்தார். தலித் தலைவர்களையே அருந்ததியர் இடஒதுக்கீட்டு ஆதரித்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதே போல் தேவேந்திர குல மக்கள் சமூகத்தினுடைய சில தலைவர்கள் முருகவேல் ராஜன் அருந்ததியர் இடஒதுக்கீடு ஆதரிச்சிருக்கார். அதே போல் அண்ணன் சந்திரபோஸ் அருந்ததியர் இடஒதுக்கீடு ஆதரிச்சிருக்கார். இப்படி தேவேந்திர குல மக்களுடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்து ஆதரித்த ஒரு வரலாறு தான் உண்டு. அதே மாதிரி வந்து ஆதிதிராவிட சமுதாயத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்களும் சில பேர் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. ஆனால் திருமாவளவனை பொறுத்த மட்டும் அன்றைக்கு வந்து அவர் வந்து கலைஞர் அவர்கள் அவரை பகைத்து கொள்ள முடியாமல் அதை ஆதரித்தார். இன்றைக்கு அவர் எதிர்ப்பதற்கும் அரசியல் காரணம் தான், அன்றைக்கு ஆதரித்ததுக்கும் அரசியல் காரணம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. எவிடன்ஸ் கதிர் அவங்க என்ன கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு இன்னைக்கு 50% வரைக்கும் வளர்ந்துருச்சு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டதுல இருந்து. ஆனா பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு மொத்தமே 19% தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் இப்படி அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறது யாருக்குமே கிடைக்காது, எந்த மக்களுக்குமே பயன்படுது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு உயர்த்தப்படணும், அதில் யாருக்குமே மாற்றுக்கருத்து கிடையாது, யாருக்குமே மாற்றுக்கருத்து கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகை 24% இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் 19லேருந்து 5% உயர்த்தி 24% கொடுத்தா கூட சரியான ஒரு இடப்பங்கீடு தான், அதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் உள்ஒதுக்கீடுக்கு பேசும்போது மட்டும் இந்த கோரிக்கையை அவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்காம இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து ஒரு கவனம் செலுத்தி அதற்காக நீங்கள் பல கூட்டங்கள் நடத்தி பல போராட்டங்கள் நடத்தும் பொழுது நாங்களும் சேர்ந்து வர்றோம், இது பொதுவான கோரிக்கை தானே, எல்லாருமே சேர்ந்து வர முடியும் இல்லையா? அப்போ இதுக்கான ஒரு முயற்சி எதுவுமே எடுக்காமல் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வரும்போது மட்டும் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வைப்பதோ அல்லது தனியார் துறையில் இடஒதுக்கீடை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த சமயத்தில் மட்டும் பேசுவது என்பதுதான் ஏற்புடையது அல்ல. மற்றபடி வந்து அவர் சொல்றதுல எந்த விதமான கருத்து மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை, கண்டிப்பாக உயர்த்தப்படணும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. தேக்கு தமிழரசன் என்ன சொல்றாருன்னா, எஸ்சின்னு ஒரு ஒதுக்கீடு இருக்கு, எஸ்சி ஏன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்கு. இவங்க எஸ்சி ஏல மட்டும் நிற்கிறது இல்லை, எஸ்சியில் வரக்கூடிய அந்த ஓப்பன் இதுலையுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எஸ்சி ஏக்கு தான் கொடுக்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு வந்து அப்படி கிடையாது, அவங்களுக்குன்னு உள்ள 3.5ல மட்டும்தான் அவங்க காம்பீட் பண்ணுறாங்க, போட்டியிடுறாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த சிக்கல் வருது, இது கலைஞருடைய பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு. இல்லை, இது கலைஞருடைய பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் கிடையாது. இந்த கோரிக்கையை வந்து கலைஞர்கிட்ட கொண்டு போய் இந்த சட்டத்தில் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததே அண்ணன் திருமாவளவன் தான். அதாவது 2009 ஏப்ரல் 29 அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சிறப்பு சட்டம் அரசாணையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. 2009 ஏப்ரல் 29. அதே மே 29 ஒரே ஒரு மாதத்திலேயே அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்யப்படுகிறது. அந்த திருத்தம் தான் இப்போ அண்ணன் சேகு தமிழரசன் சொல்லக்கூடிய பிரச்சனை. அதாவது அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் மற்றவர்களும் வரலாம், மற்றவர்களுடைய இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்களும் போகலாம் என்கிற இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அங்கே இருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து இது வந்து தேவையில்லாத ஒன்று. அருந்ததியர் இடஒதுக்கீடு, அருந்ததியர் மக்கள் எவ்வளவு % இருக்காங்களோ அந்த இடஒதுக்கீடை முழுமையாக கொடுத்தாலே போதும். இவங்க எதுக்கு மற்றவங்களை இடஒதுக்கீட்டில் வந்து போகணும் சொல்லுங்கள், தேவையே இல்லை. அது முழுமையாக கிடைக்கப்பெறலை. அதே மாதிரி மற்றவர்கள் வந்து அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் ஏன் வரணும்? இப்போ வந்து நிறைய சீமான் போன்ற தலைவர்கள்லாம் ஒரு பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 27 இடங்கள் பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள். ஆனால் 27 இடங்களும் எஸ்சிஏக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு, எஸ்சியில் ஒன்று கூட கிடையாது, எல்லாத்துக்கும் முட்டை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை உசுப்பேற்றி விடக்கூடிய வேலையை செய்கிறாங்க. உண்மையாகவே வந்து என்ன நடந்திருக்குன்னா 27 இடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது எத்தனை? நிரப்பப்பட்டது 2 இடங்கள் தான்.
மற்ற இடங்கள் அனைத்துமே பிற பட்டியலினத்தவருக்கு தான் போயிருக்கு. அதாவது அந்த ரோஸ்டரில் அந்த இன சுழற்சி முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரோஸ்டர் பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இடஒதுக்கீட்டில். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இடம் வந்துச்சுன்னா அந்த இடம் ஜென்ரல் தான். 2வது இடம் SCA, அடுத்து BC, அடுத்து MBC, இப்படி போகுது. அப்போ SC அதாவது SCAக்கு வந்து 2வது இடம், அதர் SCக்கு வந்து 6வது இடம், இப்படி தான் வருது. இப்போது இந்த இன சுழற்சியில் வந்து 2, 32, 66. இப்போ 2வது இடத்துல வந்து ஒரு அருந்ததியருக்கு வந்துருச்சுன்னா அடுத்து அவருக்கு எப்போ வரும்னா 32வது இடத்துல தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த 32வது இடத்துல கிடைச்சிருச்சுன்னா அடுத்து 66வது இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ 2வது இடத்துலேருந்து 30 இடங்கள் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரே போடுறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரில் ஒரு 3 பேர் எடுத்தால் கூட அல்லது 2 பேர் எடுத்தால் கூட SCAல ஒருத்தருக்கு அறிவிக்கப்படும். அந்த ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து 30 வருஷம் ஒரு காத்திருக்கணும். வேற ஆள் போட முடியாது, SCAல போட முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா SCAன்னு அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துல முழுக்க முழுக்க அதர் SC தான் வர்றாங்க. இதை வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 2011 21 இடங்கள் பட்டியலின மக்களுடைய உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. இது நானே நேரடி உதாரணம். நானே அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தேன். ஏன்னா நானே UGC லெக்சர்ஷிப் பாஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நானே அந்த இன்டர்வியூவில் வந்து என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி எதிர்ப்புக்காக நான் போயிருக்கிறேன். அப்போ போனால் முழுக்க முழுக்க பணம் தான். எத்தனை லட்சம் கட்டுறீங்க என்பது தான் அங்கே கேள்விக்குறியாரு. அப்போ SCAக்கு அறிவிக்கப்பட்ட 21 இடங்களில் 2 இடங்கள் மட்டும்தான் SCA நிரப்பப்பட்டது. 19 இடங்கள் பிற பட்டியலினத்தவருக்கு தான் அது சென்று சேர்ந்தது. அப்போ அதிகமானவர்கள் பேசின ஒரு காணொலி ஒன்று இப்போ ட்விட்டரில் அதிகமாக பரவிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு 2 சமுதாயத்தினுடைய பேரை குறிப்பிடுறாரு பட்டியல் சாதிகளில். அவங்க எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிறாங்க. அவங்க பிடுங்கிக்கிறதுனால நமக்கு வர வேண்டியதை ஒன்றுமே நமக்கு வரதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாகவே வைக்கிறாரு. அதாவது இதில் வந்து பிடுங்கிக்கிறாங்க அல்லது என்கிற இது வந்து வாதம் வந்து சரியில்லை. இல்லை, அவர் பேசின அந்த காணொலியில் தான் அப்படி பயன்படுத்தல. அவர் வந்து அவருடைய ஒரு லாங்குவேஜில் அவர் பயன்படுத்தி ஒரு 2 சாதியை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மையாக இருக்கலாம். அவர் அதாவது வந்து ஒரு அடிப்படையில் வந்து என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு MP சீட்டு 7 MP சீட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 MP சீட்டில் ஒன்று கூட அருந்ததியருக்கு கிடையாது. 7 MP சீட்டும் யாருக்கு போகுதுன்னா பல்லர் பறையர் என்று சொல்லக்கூடிய 2 சமுதாயங்களுக்கு தான் போய் சேருது. இப்போ இங்கே நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் வந்து உள்ஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்திருந்தா அருந்ததியருக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும்னு இருந்திருந்தா கண்டிப்பாக அருந்ததியர் தான் நிற்க முடியும். இல்லைன்னா வேற யாரும் நிற்க முடியாது. இப்போ SCக்குன்னு 7 சீட்டுன்னு ஒதுக்கியிருக்காங்கன்னா SCக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால தான் அதில் SC மட்டும் நிற்க முடியுது. இதில் யார் வேணால் போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களும் இதில் போட்டிடுவாங்க. SCக்களுக்கு நிற்கிறதுக்கே உரிமை இருக்காது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளையும் குறை சொல்லலாம். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சிகள் ஏன் வந்து அருந்ததியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல? இப்போ நம்ம எல்லாருமே திமுக அணியில தான் இருக்கிறோம். திமுக உள்ளிட ஒதுக்கீடு திராவிட மாடலின் சாதனைன்னு சொல்றாங்க. அவங்க ஏன் தரல? இல்லை, உள்ளிட ஒதுக்கீடு என்பது அரசியலில் கிடையாது. உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது கல்வியிலும் வேலைவாய்ப்பில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்குறது அதுதான். நீங்கள் அரசியலையும் ஒரு இடஒதுக்கீடு ஒன்று இருந்திருந்தா ஒரு குறைந்தபட்சம் ஒரு இடமாவது அருந்ததியர் மக்களுக்கு MP சீட்டு கொடுத்துருப்பாங்க. இல்லை, நம்ம ஏன் அதே மாதிரி அவங்க சமூக நீதி தானே பேசுறாங்க. இல்லை, அதுதான் அது திமுக மட்டும் எல்லாருக்குமே கேட்குறோம் கேள்வி. திமுகவும் இதில் வந்து இருக்குது. திமுக வந்து ஏன் வந்து இப்போ நீலகிரி தொகுதியில் அண்ணா ராஜா அவர்களை பார்த்து பேசும்போது அண்ணன் ராசா அவர்களே சொன்னார்கள், தம்பி நான் இந்த தொகுதியில் நான் நிற்கணும்னு சொல்லி நான் ஒன்றும் விரும்பியெல்லாம் ஒன்றும் கேட்கல. கட்சி வந்து எனக்கு வந்து இந்த தொகுதியில் நில்லுங்கன்னு சொல்லி கலைஞர் வந்து தலைமையிலான கட்சியில் வந்து எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் நிற்கிறேன். இல்லைன்னா அவர் பெரம்பலூர்லேருந்து ஏன் நீலகிரியில் போய் நிற்கணும்? அவர் ஏன் ஒரு பொது தொகுதியில் நிப்பாட்ட? பொது தொகுதியில் நிப்பாட்டலாம் முடியா? பொது தொகுதியில் கூட நிப்பாட்டலாம், தாராளமாக நிப்பாட்டலாம். இதில் திமுகவும் தான் குற்றம் செய்கிறது. நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் தான் நாங்கள் வந்து எல்லா கட்சிகளை நோக்கி தான் கேள்வி எழுப்புறோம். ஆனால் அதிமுக கூட சபாநாயகர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. பாஜக கூட இணையமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. அதிமுக பாஜக என்பவர்கள் வந்துட்டு ஒரு கொள்கை ரீதியாக வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்பது வேறு, கொள்கை சார்ந்து நிற்பது என்பது வேறு. திமுக வந்து குறைந்தபட்சம் அந்த கொள்கை ரீதியாக பெரியாருடைய கருத்துக்களை இன்றைக்கும் தூக்கி பிடிக்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட இயக்கத்தில் திமுக இன்றைக்கும் இருக்கிறதா? ஆனால் இவங்க தானே செஞ்சு காட்டுறாங்க. இவங்க பேச மட்டும் தானே செய்கிறாங்க. இல்லை, இடங்களை பகிர்ந்து கொடுப்பதில் ஒரு MP சீட் கொடுக்கறதுனால மட்டுமே வந்து உங்களுக்கு மாறிடும் சொல்லலை. நம்ம என்ன சொல்லோம்னா இப்போ வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 60லேருந்து 70 பேர் டாக்டர் சீட் கிடைக்குது. நம்ம வந்து அரசியல் வந்து அடுத்த கட்டம். முதல்ல கல்வியில் படிப்பில் எங்களுக்கு கிடைக்குதா? அப்போ அண்ணன் திருமாவளவன் அண்ணன் கூட வந்துட்டு முதலமைச்சர் தலித்து ஆக முடியாதுன்னு சொல்லும்போது கூட எங்களுக்கு முதலமைச்சர் இல்லை, முதல்ல ஒரு அமைச்சர் ஆக முடியாதா, முதல்ல ஒரு MLA ஆக முடியாதா, இப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம்.
முதலமைச்சர் கனவுலாம் எங்களுக்கு இல்லவே இல்லை. அது மாதிரி இப்போ இந்த இடஒதுக்கீடுலாங்கன்னா முதல்ல நாங்கள் படிக்கணும். முதல்ல வந்து எம்பிபிஎஸ் வந்து இத்தனை பேர் கிடைக்குது, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு வந்து 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது டாக்டர் ஆயிருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஒரு ஆண்டுக்கு வந்து 1150 பேர் என்ஜினியரிங் காலேஜில் சேர்றாங்க. இது இன்னைக்கு வந்து ஒரு 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 15,000 பேர் இன்னைக்கு வந்து என்ஜினியரிங் காலேஜ் வந்திருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 70 பேர் இன்னைக்கு வந்து லா காலேஜில் வந்து அட்மிஷன் போடுறாங்க அருந்ததியர். ஆனால் சீமான் அவர்கள் பேசும்போது எல்முருகனுக்கு எதனால இணையமைச்சர் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் தான் ஒரு தமிழருக்கு தானே கொடுத்துருக்கணும், தமிழிசைக்கு ஏன் கொடுக்கல, நயினார் நாகேந்திரனுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு. அவருடைய நோக்கம் வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு நீண்ட காலமாக வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அருந்ததியர் வந்து தமிழர்கள் இல்லை என்கிற ஒரு கருத்தை வந்து அவர் பரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது மெய்யாயிருமா சொல்லுங்க. இப்போ சீமானு கூட தான் மலையாளின்னு சொல்கிறாங்க, அவர் தமிழரே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அதுக்காக வந்து நாங்கள் அவர் வந்து மலையாளி திரும்ப திரும்ப நாங்கள் சொல்ல விரும்பலை. மலையாளியாக இருந்தாலும் கன்னடராக இருந்தாலும் தெலுங்கராக இருந்தாலும் தமிழர்களாக இருந்தாலும் அடிப்படையில் திராவிடர்கள். இவர்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல, நம்முடைய எதிரிகள் ஆரியர்கள். அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலங்கள் இருக்கிறவங்கள ஒரு எதிரியாக கட்டமைக்கிறது என்ன இருக்குது? நம்முடைய எதிரிகள் ஆரியம் தான், ஆரியர்கள் தான் நம்முடைய எதிரிகள். அவர் என்ன கேட்குறாருன்னா என்கிற அடிப்படையில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன சொல்லுவார்னா நயினார் நாகேந்திரன் மாமாவுக்கு ஏன் கொடுக்கல, இப்படியெல்லாம் வந்து அவர் கேட்குறார். இது என்னன்னா வந்து அவருடைய நோக்கம் வந்து முழுக்க அருந்ததியர்கள் வந்து இவங்க தமிழர்கள் இல்லை என்பதை நிறுவுவதற்காக அவர் திரும்ப திரும்ப இந்த கொஸ்டினை வந்து எழுப்பிட்டே இருக்காரு. இடையில கூட நாங்கள்லாம் கூட அவர் அலுவலகத்துக்கு முற்றுகையிட்டு பெரிய போராட்ட களத்தை சந்தித்தோம். அவங்கள இழப்பு வந்துச்சு, எங்களே இழப்பு வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய போராட்ட கிளம்பி நடந்துச்சு. ஆனாலும் அது திரும்ப திரும்ப அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ நம்ம என்னென்னா வந்து பல முறை வந்து அவருக்கு எடுத்து சொல்லியாச்சு. வடிவேல் ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லையா, அவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தவே மாட்டான்டா அப்படின்னு சொன்ன மாதிரி சீமானவர்கள் திருந்த மாட்டார்கள். அவர் திருந்தாத ஜென்மத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்றதில்ல. அதாவது ஒரு தூங்குறவனை கூட எழுப்பிடலாம், தூங்குறவமா நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. இப்போ சீமான் போன்றவர்கள் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய பல நூல்கள், சக்கிலியர் வரலாறு என்று சொல்லக்கூடிய நூல், எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்கள் எழுதிய சக்கிலியர் வரலாறு என்கிற அந்த நூல், அதில் பல செப்பேடுகள், பல கல்வெட்டுகள் கிமு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலத்திலுடைய பல்வேறு செப்பேடுகள் கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் அவர் கொடுக்குறார். அதை வந்து இவர்கள் வாசிக்கிறதுக்கு கூட அவருக்கு மனசு வரலை. அந்த புத்தகத்தை தொடுறதுக்கு கூட தீண்டாமையே பார்க்குறாரு. அந்த புத்தகத்தில் என்னதான் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சமீபத்தில் சீமானுடைய வழக்கில் வந்துட்டு ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடைபெற்ற பிரச்சனையில் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க. இப்போ கே பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து அருந்ததியர்கள் வந்து தெலுங்கர்கள், அதாவது தமிழர்கள் அல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். அதே கே பிள்ளை வந்து இதில் நம்ம திருவண்ணாமலையில் செஞ்சியினுடைய ஒரு கல்வெட்டில் இருந்த ஒரு ஒரு கல்வெட்டு ஆதாரங்கள் அதை முழுக்க அவர் அடிச்சு எழுதியிருக்கிறார். அதாவது வந்து இருளரும் செக்கிலியரும் பாணரும் பறையரும் இப்படின்னு வருது. இதில் வந்து செக்கிலியருங்கிறது மட்டும் அவர் கட் பண்ணி எடுத்துட்டு பாணரும் பறையரும் முதலியாரும் இருளரும் சொல்லி அதை மட்டும் கொண்டு வர்றாரு. அந்த சக்கிலியருங்கிறத அவர் எடுத்துடுறாரு. அப்போ ஒரு வரலாற்று அறிஞருக்கு என்ன தேவைப்படுதுன்னா நேர்மை தேவைப்படுது. அந்த நேர்மை வந்து எழுதப்பட்டவர்கிட்ட இல்லை. ஐயா வானமாமலை ஒரு மார்க்சிய அறிஞர், அவரே பார்த்தீங்கன்னா தவறான ஒரு செய்திகளை தான் அவரே கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் தவறு செய்வது இயல்பு தான். அன்றைக்கு வந்து அவர் தவறு செய்தா இருந்தால் இன்றைக்கி நம்ம தவறை சுட்டி காட்டுறோம். அவரை வந்து நம்ம எதிரியாக ஒரு கட்டமைக்கல். அவர்கள் செஞ்ச தவறுகள் ஏன் அவருக்கு எங்கே கிடைக்குது? கே பிள்ளை எதை வச்சு சொல்லுவாரா? வானமாமலை வச்சு சொல்கிறார். வானமாமலை எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தென்னிந்திய குளங்களும் குடிகளும் என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஆசிரியருடைய நூலில் இருந்து அவர் வந்து எடுத்து ஆள்றார். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் சொல்லிட்டான்னா அந்த வெள்ளைக்காரன் சொன்னதை வச்சு அப்படி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா எப்படி வந்து ஏற்றுக்கிற முடியும்? ஒரு கட்டத்தில் வந்து இதை எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க அமைதியாக இருந்தாங்க. இப்போ சீமானவர்களும் மணியரசன் அவர்களும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் தெலுங்கர்னு வாங்க, இல்லை மலையாளின்னு சொல்லிட்டு வாங்க, கன்னடர்னு வாங்க, திராவிடருங்கிற போர்வையில் ஏன் வர்றீங்க? அப்படின்னா அங்கெங்கெல்லாம் திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்கணுமே, அங்கெல்லாம் எங்கேயுமே திராவிடம் இல்லை, இங்கே மட்டும்தான் நீங்கள் வேறு பெயரில் தமிழர் அல்லது தமிழரை ஆள்வதற்காக ஒரு சதி திட்டம். நான் நினைக்கிறேன் சீமானாக இருக்கட்டும் மணியரசனாக இருக்கட்டும், நாங்கள் ஏன் தெலுங்கர்னு சொல்லணும் ஏன் அவங்க எதிர்பார்க்குறாங்க? நாங்கள் தமிழர்கள் தான் சொல்லுவோம். இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க சரி நாங்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போடுங்க, உச்ச நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வழக்கு போடுங்க, எங்கள் மேலே போடுங்க. ஆதித்தமிழர் கட்சின்னு நான் வச்சு நடத்துகிறேன், இவர் வந்து ஒரு தெலுங்கர், ஏன் ஆதித்தமிழர் கட்சின்னு வச்சு நடத்துகிறாரு, இதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி நீங்கள் வழக்குக்கு போங்க. அதிகமானவர்களே தலித் கேமரான்னு நினைக்கிற யூடியூப் சேனலில் பேசும்போது
திருமா அவர்களே 2010-11 அந்த காலகட்டம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமா அவர்களே நீங்கள் வீட்டில் தெலுங்கு தானே பேசுறீங்க, எப்படி ஆதித்தமிழர் பேரவைன்னு உங்கள் கட்சிக்கு பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாருன்னு சொல்றாரு. கேட்டாருன்னு சொல்றாரு. உண்மையா வந்து அண்ணன் திருமாவர்களுக்கே இந்த பார்வை தான் இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு பெங்களூர் குணா அவர்களுடைய கருத்து வந்து பரவலாக ஒரு அறிவுஜீவிகள் மத்தியில் அது ஒரு பெரிய ஒரு 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 கருத்தாக வந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அதை வந்து போற்றி புகழ்ந்தாங்க. இந்த பெங்களூர் குணாவினுடைய கருத்து என்பது அடிப்படையில் வந்துட்டு அது ஒரு இனவாதம், ஒரு பாசிச மனப்பான்மையோடு எழுதப்படுகின்ற பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி அன்னைக்கு வெளியிட்டாங்க. அதை வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாருமே அதை வந்து எடுத்து பார்க்கல. இன்னொன்று வந்து அருந்ததியர் மக்களுக்கு நாம தெலுங்கர் தானோ, நாம கன்னடர் தானோ என்று தங்களுடைய வரலாறுகளே தெரியலை. எங்களுடைய வரலாறுகளை எழுத ஆரம்பிச்சது சமீப காலத்தில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதை எழுத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ வரலாறுகளை தேடி கண்டுபிடிக்கும் பொழுது நாம் தெலுங்கர்கள் அல்ல, நாம் கன்னடர்கள் அல்ல, நாம் தமிழர்கள், அதுவும் ஆதி தமிழர்கள் என்பதற்கான பல வரலாற்று சான்றிதழ்கள் இருக்கும். ஏன்னா 17ஆம் நூற்றாண்டில் தான் அருந்ததியர்கள் வந்து நீங்கள் வந்து ஆந்திராவிலேருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் அங்கே சக்கிலியன் அணை அப்படின்னு சொல்லி ஒரு அணை இருக்குது மேச்சேரியில். அப்போ அந்த அணை வந்து கிமு 6ஆம் நூற்றாண்டில். ஏன் நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் சக்கிலியன் மலைன்னு ஒன்று இருக்குது, சக்கிலியன் அணைன்னு இருக்குது, சக்கிலியன் மலை இருக்குது. இதெல்லாம் வந்து எப்போன்னா 5ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு காலத்தில். இப்போ இவர் சொல்லக்கூடிய 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் தான் வந்தாங்க அப்படின்னா எப்படி 6ஆம் நூற்றாண்டில் சக்கிலியருங்கிற பேர் இங்கே இருக்குது? இப்போ பெங்களூர் குணா அவர்கள் நாங்கள் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லலை, உயர் சாதியிலையும் பல தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, மலையாளிகள் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்து தங்களை தமிழர்களாக காட்டிக்கிறாங்க, அந்த அடிப்படையில் அரசியல் லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது நீங்கள் வந்து 56க்கு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்பாக இது சென்னை பிரசிடென்சி தான். இங்கே வந்து இப்போ ரெட்டியார் இருக்கிறாங்க, நாயக்கர் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்துக்காரங்களும் இங்கே இருக்கு. இப்போ இங்கேருந்து அவங்க நீங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோன்னா அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? இந்த மண்ணோடு மக்களோடு அவர்கள் வாழ்ந்துட்டாங்க. அதனால் வந்து இப்போ மணியரசன் போன்ற ஆட்களுக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்பாக இங்கே இருந்தவர்களை தமிழர்கள் தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அந்த காலகட்டங்கள் இருக்கிறவர்கள் தமிழர்கள் தான் அவர் ஏற்றுக்கிறார். சில பேர் வந்துட்டு இப்போ சீமான் போன்ற ஆட்கள் வந்து இல்லை நாங்கள் தமிழரை ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்கள் அருந்ததியரை வந்து தெலுங்கர் தான் சொல்லுவோம். இப்போ அண்ணன் திருமாவே வந்து அதிகமான்ட்ட வந்து கேட்குறார், நீங்கள் வந்து தெலுங்கு தானே வீட்டில் பேசுகிறீங்க என்று கேட்குற. அவருக்கு அன்றைக்கு இருந்த புரிதல் அப்படி. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் திருமா அவர்கள் மதுரைக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரே ஒற்றைப்பறவை தான். அவருக்கு என்னன்னா வந்துட்டு தலித்துனாலே பறையர் தான் அப்படிங்கிற ஒற்றைப்பாறை தான் இருந்துச்சு. அவர் இருக்கக்கூடிய ஏரியாவில் அந்த பகுதியில் வேற சமூக மக்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ இவர்கள் மட்டும்தான் வந்து நம்ம மட்டும்தான் தலித் என்கிற அந்த ஒரு புரிதலோடு தான் இருக்குது. அப்போ அங்கே வரும்போது தான் தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அண்ணன் மலைச்சாமி தலைமையில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளாக மாறி இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவனர்னு சொன்னோம்னா அண்ணன் மலைச்சாமி தான் நம்ம சொல்ல முடியும் தமிழ்நாட்டில். அப்போது மலைச்சாமி அவர்கள் அந்த தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா நடத்தும்போது அப்போ இங்கே தலித்துங்கிற பேரில் அப்போ இங்கே ஒரு தேவேந்திர சமூகம் இருக்குது அப்படின்னு அவர் வந்து புரிஞ்சுக்கிறார். அங்கே வந்து பல்லர், பறையர், சக்கிலியர்னு சொல்லக்கூடிய 3 பேருமே இணைந்து தான் அந்த இயக்கத்தை வழி நடத்துனாங்க. தலைவர்களுமே 3 பேருமே இருந்தாங்க. எல்லாமே வந்து இணைஞ்சு தான் வந்து அந்த இயக்கத்தை உருவாக்குனது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அதற்கான அடித்தளம் எங்கே இடப்பட்டதுன்னா மதுரையில் தான். மதுரையில் இருக்கக்கூடிய அருந்ததியர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் மிக மிக முக்கியமானவர்கள். விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்றைக்கு நீங்கள் வந்து அதன் திருமாவளவன் வந்த பிறகுதான் இன்றைக்கு பறையர் சமூகம் வந்து அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து தான் நின்னோம். அதில் அடித்தளம் அமைச்சதில் அருந்ததியர்கள் தான் மிக அதிகமானவர்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு வந்து ஒரு நீங்கள் வரும் பொழுது இதை வந்து அவர் அன்னைக்கு கேட்டது ஒரு ஆச்சரியமே கிடையாது. நீங்கள் வந்து தெலுங்கு தான் பேசுறீங்களா அப்படின்னு அன்றைக்கு அவருக்கு இருந்த புரிதலின் அடிப்படையில் அவர் கேட்டிருக்கல. இப்போ நாங்கள் வந்து சீமானோடு பேசுவதையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களோடு பேசுவதையும் நாங்கள் ஒரே மாதிரி பேச மாட்டோம். ஏன்னா 1000 இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நாங்கள் எங்களுடைய அண்ணனாக தான் பார்க்கிறோம். அவருக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு ஒரு நட்பு முரண்பாடு, பகை முரண்பாடு அல்ல. மார்க்சியத்தில் நட்பு முரண், பகை முரண் சொல்லுவாங்க. பகை முரண் எங்க இருக்குன்னா இப்போ சீமானுக்கும் எங்களுக்கும் இருப்பது பகை முரண், அதன் திருமாவர்களுக்கும் எங்களுக்கு இருப்பது நட்பு முரண். இது எப்போது வேணா பேசி கலைந்து கொள்ளலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நட்பு முரணே இன்றைக்கு பகை முரணாக மாறுகின்ற அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு இட உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து ஏன் இவ்வளவு அவசரமாக போய் வந்து இருக்கிற தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாரு, கார்கேயை பார்க்குறாரு, ராகுல் காந்தி பார்க்குறாரு, சிராக் பஸ்வானை பார்க்குறாரு, எல்லா தலைவர்களையுமே போய் சந்தித்து உடனே இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து உடனே சீராய்வு மனு தாக்கல் பண்ணி உள்ஒதுக்கீட்டை எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படிங்கிற இந்த முயற்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தகுதிக்கு இது சரியான விஷயம் அல்ல. ஆனால் சிராக் பாஸ்வானோ மாயாவதி அவர்களோ தொடர்ச்சியாக அவங்க இந்த உள்ளீடு ஒதுக்கீடு எதிர்த்து தானே வர்றாங்க. அவர்கள் எதிர்த்துட்டு வராங்க, அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதே புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து அருந்ததியர் செருப்பு தைக்கிற சமுதாயம் அருந்ததியர்களாக இருக்கிறாங்க. இதே செருப்பு தைக்கிறவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியினுடைய சமூகத்தினர், சமார் என்று சொல்லக்கூடிய சமூகத்தினர். அங்கே வந்து சமார் சமுதாயத்தினர் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அங்கே அதனால் உள்ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. இங்கே அருந்ததியர்கள் கையேந்திர நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ இங்கே கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் சமார் சமூகத்துக்கு எதிராக, அதாவது அருந்ததியர்களுக்கு எதிராகவே அருந்ததியர்கள் நிற்கிறாங்க. உத்தரப்பிரதேச அருந்ததியருக்கு எதிராக தமிழ்நாட்டில் கூடிய அருந்ததியர்கள் நிற்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறோம். ஏன்னா உள்ஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கோரிக்கை அல்ல, அது ஒரு நீதிக்கான கோரிக்கை. இப்போ ரவிக்குமார் அவர்கள் ஒரு பெரிய பட்டியலே சொல்கிறாரு. இந்து பறையர் வந்து கிட்டத்தட்ட 91 லட்சம் பேர் இருக்கிறோம். கிறிஸ்தவ பறையர்களையும் சேர்த்தோம்னா அது ஒரு 1.5 கோடி பக்கத்தில் தொடும். ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் எண்ணிக்கை ஒரு 25 லட்சமோ, அருந்ததிகளுடைய எண்ணிக்கை ஒரு 21 லட்சமோ தான் இருக்குது. எந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. எந்த அடிப்படையில் அவர் அன்னைக்கு ஆதரிச்சார்? அவர்கள் தான் கையெழுத்து போட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு கேட்குற கேள்வியை அன்னைக்கெல்லாம் கேட்டிருக்கணும். உள்ஒதுக்கீடு எந்த அடிப்படையில் இவங்க கேட்குறாங்க என்பதை விட எந்த அடிப்படையில் நீங்கள் ஆதரித்து கையெழுத்து போட்டீங்க? முதல் குற்றவாளி அப்போ நீங்கள் தானே. அப்போ நீங்கள் அன்னைக்கு உங்களுக்கு வந்து அரசியலுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, இன்னைக்கு அரசியலுக்காக நீங்கள் இருக்கிறீங்களா? இதுதான அடிப்படை கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து ஆரம்பத்திலேருந்தே மாயாவதி மாதிரி, சிராக் பஸ்வான் மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் எதிர்த்திருந்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அன்றைக்கு எதிர்த்துட்டாரு. உண்மையாகவே நாங்கள் வந்து நான் ஒரு ஒரு பாராட்டுறேன். ஏன்னா வந்து அவர் நேர்மையாக எதிர்க்கிறார். நான் அவர் வந்து எந்த விதமான நாடகமும் போடல, அவர் நேர்மையாக எதிர்க்கிறார். இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி வெளியே வந்துட்டார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் அப்போ உள்ளுக்குள்ளே நடிச்சிட்டு இருந்தாரா? அப்போ வந்து உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுகிறாரா? ஏன் அன்னைக்கு ஆதரிச்சாரு, இன்னைக்கே எதிர்க்கிறாரு? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முரண்கள் எல்லாமே வந்துட்டு ஒட்டுமொத்த முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக அன்னைக்கு திருமாவளவன் நிற்கிறார். திருமாவளவன் அவர்களுக்கு ரவிக்குமார் போன்ற ஒரு நபர் கூட அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில வந்து ரவிக்குமார் அவருடைய வந்து அந்த சிந்தனை என்பது ஒரு சனாதனவாதியாக தான் ரவிக்குமார் நம்ம பார்க்குறோம். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஆர்எஸ்எஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை, அது இந்துக்களுக்குள்ள பிளவை உண்டாக்கும் அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்த ஆர்எஸ்எஸ் சொல்லியிருப்பதா நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். உண்மையாகவே அப்படி நடந்தால் நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வையில் வந்துட்டு சின்ன சின்ன இது போன்ற ஒரு இது வரத்தான் செய்யுது. ஆனால் வந்து அதுக்காக நம்ம முழுமையாக அவங்களை நம்ப முடியாது. அவங்க ஏன் அதுக்காக சொல்கிறாங்க என்னங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து மோடி அவர்கள் மீது அதிருப்தியும் வெளிப்படுத்துகிறாங்க, மோடியை பாராட்டவும் செய்கிறாங்க. அவர் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவே வந்து ஒரு பார்ப்பன அதிகாரத்தை நோக்கி தான் அவர்கள் வந்து போயிட்டுருக்கிறாங்க. அதாவது அன்றைக்கு இருந்த மனுதரம் சொன்னதை போல தான், சத்திரியர்கள் ஆளட்டும், நரேந்திர மோடி ஆளலாம், ஆனால் பார்ப்பனர்களுடைய ஆலோசனையின்படி தான் அவர்கள் ஆளணும். அவர்கள் தன்னிச்சையாக ஆள முடியாது. ராஜகுருவாக இங்கே யார் இருப்பாங்கன்னா பார்ப்பனர்களாக இருப்பாங்க. மோடி வந்து அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனால் ராஜகுரு வந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் சொன்னதைத்தான் இவர்கள் ஆள வேண்டும் என்கிற ஒரு நிலைமை தான் அப்படியே அந்த ஒரு மனுதர்ம கட்டமைப்பை அப்படியே கொண்டு வராங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரதமராக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவரே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விடமாட்டாங்க என்பது நம்முடைய கருத்து. அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து இன்னைக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே நல்ல விஷயம்தான். அது வந்து கண்டிப்பாக நடத்துறதுல இப்போ யாருமே வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு யார் எதிர்க்கிறாங்க? மத்திய அரசு தான், ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு எதிர்க்குது. நடத்த மாட்டேன்னு சொல்லி சென்சஸே நடத்த மாட்டேங்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பு விடுங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்த மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அதில் ஒரு ஜாதிங்கிற ஒரு காலம் மட்டும் சேர்க்க போகிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை வந்து செய்யறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால இவர்களுக்கு வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தட்டுங்கிற அண்ணன் ரவிக்குமார் வந்து சொல்றாரு அப்படின்னா
நாங்கள் தான் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம், நாங்கள் தான் அத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கணக்கெடுப்பை வந்து சொல்கிறார். சொல்லட்டும், ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே கணக்காக ஆயிடாது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு சொல்றாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கு இருக்குதா? எதை வச்சு சொல்கிறாரு? அவராக வந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒன்றிய அரசு எஸ்சி மக்களுடைய எஸ்சி மக்களுடைய மக்கள் தொகை மட்டும் கணக்கெடுப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கணக்கெடுப்பு என்பது கூட ஒரு முழுமையான கணக்கெடுப்பு அல்ல. அது வந்து ஒரு தோராயமான கணக்கெடுப்பு. இத்தனை பெர்சன்டேஜ் இவங்க வந்திருப்பாங்க, இத்தனை பெர்சன்டேஜ் இவங்க வந்திருப்பாங்க என்பதான ஒரு தோராயமான ஒரு கணக்கெடுப்பு, ஒரு சாம்பிள் சர்வே மாதிரி தான். அதை வந்து ஒரு முழுமையான கணக்கெடுப்பு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த புள்ளி விவரங்களே உண்மையான புள்ளி விவரங்கள் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அப்படி பார்த்தா 1971 அன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவருடைய இடஒதுக்கீட்டில் 6% அருந்ததியர்கள் இருந்தாங்க 1971. இன்றைக்கு 3% சொல்கிறீங்க. எப்படி நாங்கள் ஏற்றுக்கிற முடியும்? 71 அருந்ததியருடைய மக்கள் தொகை ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் சரிபங்காக இருக்குது. ஆனால் இன்றைக்கு 3%. எங்கேயாவது இப்படி சுருங்குமா சொல்லுங்கள்? மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வரும்பொழுது எங்கேயாவது சுருங்கி போகாது, அது கூடிக்கிட்டு தான் போகும். அப்போ 71 6% இடஒதுக்கீடு 6% மக்கள் இருந்தவர்கள் இன்றைக்கு 3% மக்களாக சுருங்கி போய்விட்டார்கள் என்பதே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கணக்கெடுப்பில் வந்த தவறு தான். இந்த கணக்கெடுப்புகள் என்பது யார் செய்கிறாங்க? இதை சில அதிகாரிகள், ஒரு சோசியல் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறவங்க ஒரு தோராயமான ஒரு கணக்கெடுப்பை ஒரு ஏரியாவில் வந்து ஒரு தோராயமான கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் மல்டிப்ளை போட்டு சரி இத்தனை ஒன்றியங்களில் இப்படி தான் இருக்குன்னு அவங்களா ஒரு கணக்கு. இது வந்து உண்மையான கணக்கெடுப்பே அல்ல. அதனால் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும். இன்னொரு விஷயம், ரவிக்குமார் அவர்கள் சொன்னதை போல இப்போ பெரும்பான்மையாக இருந்தாங்கன்னா பறையர் சமுதாயம் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்களோ, ஒருவேளை வந்து நாங்கள் 18%, 15% பறையர் சமுதாயம் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 15% கொடுக்கட்டும், தப்பே இல்லை. எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை கொடுத்தா போதும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்கள் இப்போ 3% இருப்பதா ஜனார்த்தனம் கமிஷன் சொன்னது, அது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அது முழுமையான புள்ளி விவரமே கிடையாது. அது ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்கள் 2001 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை தான் ஜனார்த்தன கமிஷன் வந்து சொல்லுகிறது. 2008 சொல்கிறாங்க. இல்லை, 2001 கணக்கெடுப்பு. அதை வந்து 2009 அவர் வந்து அதை நோட் பண்ணுறார். 2001 அதுக்கப்புறம் 2011 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அப்படி வரும்பொழுது 2001 கணக்கெடுப்பு வந்து அவங்க வந்து அதில் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கணக்கெடுப்பு என்பது தவறுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் 3% வந்து இன்றைக்கி வந்து சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது 5% தான் இருக்கிறாங்க, அல்லது 4% தான் இருக்கிறாங்க, அல்லது 2% தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் வரட்டும். 2% இருக்கிறதா வந்தால் 2% போதும். அதை தாண்டி ஒரு புள்ளி 1% எனக்கு தேவையில்லை. இதே சமகாலத்தில் வன்னியர் இடஒதுக்கீடும் பேசுபொருளாக இருக்குது. அது ஒரு பெரிய விவாதம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள் பேசும்போது திமுகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம், ஆனால் அவங்க திட்டமிட்டு தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து இன்றைக்கு வந்து என்னென்னா, ஒரு மாநில அரசு என்னதான் வந்து எடுத்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளப்படாது. அது ஒரு சர்வே தான். சர்வே அப்படிங்கிறது வேறு, சென்சஸ்ங்கிறது வேறு. சர்வேங்கிறது ஒரு தோராயமான கணக்கெடுப்பு தான். சென்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முழுமையான ஒரு கணக்கெடுப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒன்றிய அரசு இப்போ பீகாரில் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அதை வந்து உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஏற்றுக்கலையே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டா அப்புறம் மறுபடியும் என்ன செய்யுது? இந்த கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதனால் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி நீண்ட காலமாக சொல்லிட்டு வராங்க. எல்லாருக்குமே இது நல்லது தான். ஏன்னா வந்து நீங்கள் 18% இன்றைக்கி 18+1 19% நம்ம சொல்கிறோம், இடஒதுக்கீடு தான் அனுபவிக்கிறோம். ஒரு வேளை நம்ம எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீடு 25% வந்துட்டா அது அந்த அடிப்படையில் நம்ம கேட்கலாம் இல்லையா? ஒட்டுமொத்த இது வந்து ஒரு ஒட்டுமொத்த தலித் மக்களே ஒன்று சேர்ந்து கேட்கலாம் இல்லையா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே இதை வந்து ஒரு எல்லாரையும் கூட்டு வச்சு கூட பேசியிருக்கலாம். அவரே கூட கூட்டு வச்சு பேசலாம். இந்த நமக்கு வந்து இத்தனை % தான் இருக்குது, நமக்கு வந்து நாம் இத்தனை % இருக்கிறோம், 25% நம்ம இருக்கிறோம், ஆனால் நமக்கு 19 தான் கொடுக்குறாங்கப்பா, அதனால் வாங்க உட்காந்து பேசி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கோரிக்கைக்காக நம்ம முன்னெடுப்போம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நாங்களும் ஆதரவு கொடுப்போம். ஆனால் அதெல்லாம் பேச மாட்டேன். அதை எப்போ பேசுகிறாருன்னா உள்ஒதுக்கீடு பிரச்சனை, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வரும்பொழுது தான் அதை பற்றியான பேச்சே வருகிறது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு அரசியல் நேர்மை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய தகுதிக்கு அவர் மிகவும் தன்னை குறுக்கி கொண்டு ஒரு சிறுமைப்படுத்தி கொண்டு இது போன்ற செயல்பாடுகளில் அவர் ஈடுபடுவது என்பது உள்ளபடியாக அவருடைய கட்சிக்கும் நல்லதில்லை, தலித் மக்களுடைய ஒற்றுமைக்கும் அது நல்லதில்லை. அதனால் வந்து அவர் தன்னை மாற்றிக்கொள்ளணும்.
இது எதுவாக இருந்தாலும் ஏன் நம்ம வந்து பல பிரச்சனைகளில் வந்து பொதுவான பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து நிற்கிறவங்க இவர் போய் எல்லா கட்சிக்காரங்களையும் போய் பார்க்கறதுக்கு முதல்ல எல்லா நம்ம பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்துருக்கலாமே. இவ்வளோதான் இதான் பிரச்சனை, இப்படி போயிட்டு இருக்கு, நம்மளெல்லாம் பிரிச்சாலும் நினைக்கிறாங்க அப்படின்னு முதல்ல உண்மையாகவே தலித் ஒற்றுமையை நீங்கள் ஆதரிக்கும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நமக்குள்ள ஒற்றுமை உருவாக்கி இருக்கணும். எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்துருக்கணும். இந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, நம்மளை பிரிச்சாலும் நினைக்கிறாங்க என்பதை விலக்கி சொல்லி அவர் சொல்லும்போது அதில் வந்து கண்டிப்பாக வந்து நியாயமான விஷயம் தான் ஏற்றுக்கிறது தானே போகிறாங்க. அவருடைய நோக்கம் அதுவல்ல. அவருடைய இன்றைக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் எல்லாமே. வாக்கு வங்கி அரசியலில் இன்றைக்கு அவர்கள் வந்து அவர்களுக்கு சில சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்ததற்கு பிறகு அவருடைய அரசியல் ரீதியான அவர்கள் முன்வைக்கின்ற கருத்தை இவர்களால் மறுத்து பேச முடியலை. அதே போல் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை, அதை ஒட்டி ஏற்பட்ட பல சச்சரவுகள், இதெல்லாம் அரசியல் ரீதியாக ஆதி திராவிடர் மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய அவர்களுக்கான பிரதிநிதியாக அண்ணன் திருமாவளவன் மட்டும்தான் இருந்தார் என்கிற நிலைமையை இன்றைக்கு ஒரு உடைக்கக்கூடிய நிலைமை வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஆகவே என்ன செய்கிறாருன்னா அந்த மக்களுடைய ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு வந்து அவர் இந்த கோரிக்கையை வந்து உள்ஒதுக்கீடு கோரிக்கை எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு உண்மையாகவே வந்து தலித் ஒற்றுமை தான் அவசியம், தலித் ஒற்றுமை தான் நமக்கு தேவை அப்படின்னா அவர் எல்லா தலைவர்களையும் வந்து உட்கார்ந்து பேசி அதற்கான ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பலப்படுத்துவதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து இப்படி பொத்தாம்போக்கில் வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி நாங்கள்லாம் வந்து இன்னும் அவருக்கு எதிர்த்து போராட்டம் கூட பண்ணல, கருத்து தான் தெரிவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் வந்து உள்ஒதுக்கீட்டை எதிர்த்தாரு, நாங்கள் உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறோம், அந்த அடிப்படையில் கருத்தாக தான் முன்வைக்கிறோம். ஆனால் அவர் வந்து வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு 1.5 மணி நேரம் மூச்சு வாங்க பேசுகிறார். அதில் வந்து தன்னை நோக்கி விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே அறிவில்லாதவர்கள், மூடர்கள் என்று அரைவேக்காடுகள் இப்படி பல வசை சொற்களை பயன்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அண்ணன் என்கிற மரியாதையோடு தான் இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறணுமே தவிர நாங்கள் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் ஆரம்பித்த அல்லது அவர் ஆதரித்த கோரிக்கை அன்றைக்கு நான் ஆதரித்தேன், இன்றைக்கு ஏன் எதிர்க்கிறேன் என்பதை வந்து அவர் விளக்கி சொல்லணும். ஒருவேளை தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடும் மற்ற மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு முறையும் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அதையுமே தெளிவுபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா அவரை போன்ற தலைவர்களுக்கு இருக்கிறது. அது இல்லை என்கிற ஒரு பிரச்சனையில் தான் இன்றைக்கு வந்து நம்ம நிற்கிறோம். அதனால் உண்மையாகவே தலித் ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள் யாருமே இந்த 3% இடஒதுக்கீட்டை, 3% ஒரு சாதாரண ஒரு விஷயம், இதை போய் எதிர்த்து வந்து இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்கன்னா இதை விட கேவலமானது எதுவுமே கிடையாது. ஆனால் சேகு தமிழரசன் அவர்கள்லாம் வந்துட்டு ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரும் கூட இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு 3% என்ன இவங்களுக்கு வந்துருச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. பிசியிலிருந்து எம்பிசி உருவாக்கும் பொழுது பிசியை யாரும் வந்து எதிர்க்கலையே, அதே மாதிரி பிசியிலிருந்து முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது மற்ற பிசி யாரும் எதிர்த்து பேசலையே, எஸ்சிக்குள்ளே இருந்து கொடுக்கும்போது மட்டும் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க? அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அவர் வந்து இப்படி தான் தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து பறையரும் சக்கிலியரும் ஏற்றுக்கிற மாட்டேன், மாட்டுக்கருத்திங்கிற பறையனுடைய சக்கிலியருடைய நான் அப்படி நிற்க முடியும்னு பேசக்கூடிய தன்னை ஒரு உயர் ஜாதியாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நம்ம பேச முடியாது. அவர் ஒரு சனாதனவாதி என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்தாகிவிட்டது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஜனநாயகவாதியாக தன்னை காட்டிக் கொள்கிறார். அப்போ ஜனநாயகவாதிகிட்ட நம்ம கேள்வி கேட்க முடியும். ஆனால் ஜனநாயகவாதின்னு பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் சனாதனத்துக்கு ஆதரவாக அவரே செயல்படக்கூடியது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை, ஒரு ஆதங்கத்தை, கோபத்தை தான் இன்றைக்கு உருவாக்குகிறது. ஆகவே இது விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் நகர்வுக்கு நிச்சயமாக இது பயன்படாது. எந்த ஒரு சூழலும் தலித் ஒற்றுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தான் விளைவிக்கும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.